அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாநில அரசு தொடர்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தோன்னா மத்திய அரசு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் மாநில அரசு. இந்த மாநில அரசில் பார்த்தோன்னா 3 அங்கங்கள் அப்படின்றது இருக்கும். முதலாவது பார்த்தோன்னா நிர்வாகம், இரண்டாவதாக சட்டமன்றம், மூன்றாவதாக நீதித்துறை. எப்படி மத்திய அரசில் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தோன்னா அறிமுகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலம் இது கிடையாது. இது பழைய புக்கு, அதனால் எடிஷன் மாறுபட்டிருக்குது. இப்போ 8 யூனியன் பிரதேசமும் 28 ஸ்டேட் அப்படின்றது இருக்குது. சொல்லப்படக்கூடிய விதிகள் 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசனை பற்றி குறிப்பிடுது. டோட்டலாக இருக்கக்கூடிய நிர்வாகம், சட்டமன்றம், நீதி மூன்றையும் பற்றி சொல்லுது. எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். பகுதி 6 தான் மாநில அரசை பற்றி சொல்லுது. இந்த சட்டப்பிரிவு 370 இது நீக்கப்பட்டுருச்சு. அதனால் இது நமக்கு இப்போதைக்கு நடைமுறையில் கிடையாது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது தற்போதைய நிலையில் கிடையாது. அடுத்ததாக இப்போ இந்த எல்லாமே நமக்கே தெரியும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட்டு, அவருக்கு கீழே பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநர், அவருக்கு அடுத்ததாக முதலமைச்சர், அடுத்ததாக அமைச்சரவை அப்படின்றது இருக்கும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசில் 2 இருக்க மாதிரி இங்கேயும் 2 கொண்ட சட்டமன்றங்கள். மாநில அரசு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கலாம். அடுத்தது நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதித்துறை அமைப்பு அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம். அவங்களுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். அவங்களுக்கு கீழே கீழமை நீதிமன்றங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் நீக்கப்பட்டுருச்சு, அதனால் இது நம்ம பெருசாக தேவைப்படாது. அடுத்தாக எப்போ கொடுக்கப்பட்டதுன்னு என்ன பார்த்துக்கோங்க. 1957 நவம்பர் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்திருக்குது. ரிமூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 2019 வாக்கில். 2019 வாக்கில் தான் அந்த ஸ்டேட்டுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. கூடிய விரைவில் அது ஸ்டேட்டாக மாறும். சட்டமன்றம் கொண்ட ஒரு ஸ்டேட்டாக மாறுறதுக்கான நடைமுறைகள் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததாக நிர்வாகத்துறை. ஆளுநர், மத்திய அரசில் எப்படி குடியரசுத் தலைவரோ அதே போல் ஆளுநரும் இங்கே பெயரளவு தலைவர் மட்டும்தான். இவர் பெயரளவு தலைவர். இவருக்கான அதிகாரங்கள் பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கும். மாநில அரசோட பெயரில் தான் மாநில ஆளுநருடைய பெயரில் தான் மாநில நிர்வாகம் மொத்தமாக நடைபெறும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது மேற்பட்ட மாநிலத்துக்கு கூட ஒரு ஆளுநர் இருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க, இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பாண்டிச்சேரி அண்ட் ஆல்சோ தெலுங்கானா 2க்கும் ஆளுநராக இருந்திருப்பாங்க. அடுத்தாக 154 பிரிவு ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. அதில் அந்த 154ல் 1 மாநில ஆளுநரின் நிர்வாகம், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம். இது மாநில அரசுன்றது வரும். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லும். இது அவர் எப்படி செயல்படுத்தலாம்? தானோ அல்லது தனக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மூலமாக மாநில அரசின் நிர்வாகத்தை அவர் செயல்படுத்தலாம். அடுத்தாக ஆளுநர் நியமனம். ஆளுநரின் நியமனம் யார் செஞ்சு வைக்கிறாங்கன்னு கேட்டோம்னா குடியரசுத் தலைவர். அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் அதற்கு மேலேயும் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். எந்த ஒரு யாரையுமே சொந்த மாநிலத்தோட ஆளுநராக போட முடியாது. ஒருத்தர் ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்டேட்ல இருந்தால் வந்திருக்கணும். சொந்த ஸ்டேட்டில் போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் இவர் எப்படி பதவி விலகானா தன்னுடைய பணி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து பணி விலக முடியும். அடுத்தாக இவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு மாநில சட்டமன்றம், உயர்நீதிமன்றம் இவங்களாலாம் எதுவுமே பண்ண முடியாது. நாடாளுமன்றத்தினுடைய இந்த பழிச்சாட்டுதல் அந்த முறை அடிப்படையில் தான் இவரையும் நீக்க முடியும். நார்மலாலாம் அவர் நீக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அடுத்தாக இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158ல் 3A அப்படின்றவர் அந்த பிரிவு தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நியமிக்கப்படுறப்போ அவருக்கான சம்பளத்தை அந்த 2 ஸ்டேட்டும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அவங்க 2 பேரும் சேர்த்து இவங்க தனி சம்பளமும் அவங்க தனி சம்பளமும் அவருடைய டோட்டல் சேலரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லும். நெக்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் கொடுத்த அறிக்கை. மாநில மத்திய அரசினுடைய உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷன். அடுத்ததாக நமக்கு மத்திய மாநில கூட்டாட்சி தொடர்பான ஒரு பாடம் வரும். அங்கே நமக்கு இந்த கமிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதில் நமக்கு இந்த ஆளுநர் நியமனம் குறித்து சில ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரோட ஒப்புதலோட அந்த பட்டியல், அவர் கொடுக்கக்கூடிய பட்டியலிருந்து நீங்கள் கவர்னரை தேர்ந்தெடுக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஆளுநரை நியமனம் பண்ணும்போது முதலமைச்சர்கிட்ட கருத்து கேட்டுட்டு பண்ணுவாங்க. பட் அது கட்டாயமாக அதை தான் பண்ணணும்னு ரூல்ஸில் சொல்லலை. அவர்கிட்ட கருத்து கேட்கணும். அது மட்டும்தான் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆளுநருக்கான தகுதிகளை பற்றி 157 58 ஆளுநருக்கான தகுதிகளை பற்றி சொல்லுது. என்ன? இந்திய குடிமகன், 35 வயது இருக்கணும். அப்புறம் அவர் MP MLA போன்ற பதவிகள் இருக்கக்கூடாது. லாபம் தரும் தொழிலில் இருக்கக்கூடாது. ஆளுநரோட அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி குடியரசுத் தலைவரோட அதிகாரம் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஆளுநருக்கான அதிகாரம் சொல்கிறோம். அவர் சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனைக்கு உட்பட்டு அவர் நடக்கணும். ஓகேங்களா? ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் படி
நடக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் நிர்வாக தலைவராக அவர் என்னென்ன அதிகாரங்களை வச்சிருக்கான்றதை இங்கே பார்ப்போம். நிர்வாக அதிகாரம் ஸோ என்னென்ன வந்து பெரும்பான்மை. ஸோ வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்றவர் தான் முதலமைச்சராக நியமனம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை மற்ற உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாரு. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் பண்ணுறாரு, அதாவது வந்து அட்வொகேட் ஜெனரல் நியமனம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அரசு பணியாளர் தீர்மானிய குழு ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி போன்ற அமைப்புகள் இருக்குல்ல, அதனுடைய தலைவரை நியமனம் பண்ணுறாரு. அப்புறம் இந்த மாநில அரசின் நிதிக்குழு தலைவரை நியமனம் பண்ணுவார். அடுத்ததாக ஸோ இந்த தேர்தல் ஆணையரை நியமனம் செய்து அவருடைய பதவி காலத்தை தீர்மானிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து நீக்கம் பண்ணுறது வந்து இவரால் பண்ண முடியாது. ஸோ இவர் வந்து நீக்கம் பண்ணுறது வந்து ஆளுநரால் பண்ண முடியாது. அப்புறம் மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர் தான், மாநிலங்களுடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட வேந்தர் அவர் தான், துணைவேந்தர்கள் நியமனம் அவர் தான் பண்ணுவார். அவசர நிலை பிரகடனம் குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறப்போ ஆளுநர் தான் ஆட்சி நடத்துவார். அடுத்தாக சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ சட்டமன்ற அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி தான், ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஸோ அவர் எம்எல்ஏ கிடையாது, ஆனால் அவர் சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணக்கூடிய மசோதா ஆளுநர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சட்டமாக மாறும். நெக்ஸ்ட் அவர் தான் இந்த சட்டசபை கூட்டத்தை கலைக்கிறது, கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, இதெல்லாம் வந்து அதற்கான உரிமை பெற்றிருக்கிறார். பொது தேர்தல் முடிந்து வந்ததுக்கப்புறமேட்டு முதலமைச்சர் கலந்துக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் இவர் வந்து உரையாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஒன்ஸ் முதல் கூட்டத்தில் இவர் போய் தலைமை உரை ஆற்றுவார். நெக்ஸ்ட்டு ஸோ மசோதா இதெல்லாம் வந்து நிலுவையில் இருக்குன்னா அது தொடர்பாக வந்து அறிக்கைகளை வந்து ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார். அப்புறம் சபாநாயகர், துணை சபாநாயகர் இவங்களெல்லாம் வந்து இல்லாதப்போ இவர் தான் வந்து அவங்களை வந்து நியமனம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ இந்தியன் இதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நேற்று வந்து நம்ம மத்திய அரசில் சொன்ன மாதிரி தான் மாநில அரசுலையும். அடுத்ததாக சட்ட மேலவைன்னு சொல்லிட்டு ஒரு அவை இருக்கப்போ, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 6 ஸ்டேட்டில் தான் சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்குது. அங்கே சட்ட மேலவை இருக்கப்போ சட்ட மேலவையில் நியமனம் பண்ணுறதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த சட்ட மேலவையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் பண்ண முடியும். 6ல் 1 பங்கு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 6 பேரை தேர்ந்தெடுக்கணும்னா அதில் இவர் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த தகுதியின்மையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோட கலந்து ஆலோசித்து இவர் தான் முடிவு பண்ணுறாரு ஆளுநர். அப்புறம் ஆளுநர் சைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் சட்டமாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக இவர் வந்து நினைச்சா எந்த ஒரு மசோதாவையும் நிறுத்தி வைக்க முடியும். அடுத்து 213. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அங்கே எப்படி 123 ஆர்டிக்கல் குடியரசுத் தலைவருக்கு அவசர நிலை சட்டத்தை இயற்றுவதற்கு உதவுச்சோ. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு நாடாளுமன்றம் கூடாத நேரத்தில் அவரால் அவசர சட்டத்தை போட முடிஞ்சதோ, அதே மாதிரி இங்கே 213 யூஸ் பண்ணி ஆளுநர் அவசர சட்டத்தை போட முடியும். இதனை 6 மாதத்துக்குள்ளார மாநில அரசாங்கம் அங்கீகரிச்சாகணும். ஸோ சட்டமன்றம் கூடி அங்கீகரிச்சாகணும். அடுத்து மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட். ஸோ இதை வந்து ஆளுநருடைய அனுமதி பெற்று தான் பண்ணுவாங்க. அடுத்து நிதி அதிகாரத்தில் இது வரும். இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு சுதந்திர அமைப்புகளுடைய அறிக்கைகள் எல்லாமே யார்கிட்ட கொடுக்கப்படும்னா ஆளுநர்கிட்ட தான் கொடுக்கப்படும். எப்படி மத்தியில் குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி மாநிலத்தில் ஆளுநர். நிதி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டத்தை தயார் செய்கிறது பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் துணை வரவு செலவு திட்டம் தேவைப்பட்டா அதையும் இவருடைய அனுமதி பெற்று சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பண மசோதாவை ஆளுநர் முன் அனுமதியோட தான் அறிமுகப்படுத்த முடியும். நிதி ஒதுக்கீடு ஆளுநர் பரிந்துரை இல்லாமல் செய்ய முடியாது. அவசர நிதி, மாநில அரசின் அவசர நிதிக்கு நிதி ஒதுக்கீடும் ஆளுநரால் தான் செய்ய முடியும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறதும் அவர் தான். அடுத்து நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஸோ இவரை எப்படி அங்கே குடியரசுத் தலைவர் நியமனங்கள் பண்ணாரோ அதே மாதிரி மாநில அரசில் பொறுத்த வரைக்கும் இவர் தான் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்றவற்றை பண்ணுவார். ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர், மாவட்ட அளவிலான நீதிபதிகளை பண்ணுறதா இவர் ஆளுநர். அடுத்ததாக குற்றவாளிகளை பார்க்குறப்போ மன்னிக்கலாம், தண்டனையை குறைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். பட் மரண தண்டனையை மாற்றி வைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து விருப்புரிமை அதிகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மாநிலத்தில் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்காக நிறுத்தி வைக்க முடியும். அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை பண்ணலாம். அப்புறம் முதலமைச்சர்கிட்ட எப்போ வேணாலும் மாநில அரசு தொடர்பான செய்திகளை கேட்டு பெற முடியும். எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது யாரை வேணாலும் இவர் முதலமைச்சராக நியமனம் பண்ண முடியும். பட் அவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சாகணும். நெக்ஸ்ட் அடுத்து அவசர கால அதிகாரம் 356 கீழ் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பிரகடனம், ஸோ அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறப்போ இவர் தான் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஆளுநரோட சிறப்புரிமை ஸோ 361 என்ன சொல்லும் அப்படின்னா, அவர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வந்து இந்த 361 வந்து சொல்லும். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து உண்மையான தலைவர். ஸோ வந்து ஆளுநர் பெயரளவு தலைவர், இவர் வந்து உண்மையான தலைவர். ஸோ முதலமைச்சரோட நியமனத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக நியமனம் பண்ணுறாரு. அடுத்ததாக அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், எத்தனை முறை வேணாலும் திரும்பி மீண்டும்
பதவிக்கு வர முடியும். ஸோ வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. இத்தனை தடவை தான் வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பெரும்பான்மை இழந்துட்டாங்கன்னா அப்போ அவர் பதவியை ரிசைன் பண்ணி ஆகணும். முதலமைச்சரின் அதிகாரங்கள் பொறுத்த வரைக்கும் இவர் தான் உண்மையான நிர்வாகி. ஆளுநருக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியது இவர் தான். அமைச்சரவை தொடர்பான இவருடைய அதிகாரங்களை பிரித்து வச்சிருக்காங்க. அமைச்சரவை தொடர்பானவை, ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்றம் தொடர்பானவை, இதர பணிகள். அமைச்சரவை தொடர்பானவற்றை பார்க்குறப்போ தன்னுடைய அமைச்சரவை யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்றது இவர் தான். அப்புறம் இவர் ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்றப்போ அவங்க பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா ஆளுநர் சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட முதலமைச்சர் சொல்லி அவரால் நீக்க வைக்க முடியும். அடுத்து அமைச்சரவையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். அமைச்சர்களை வழி நடத்துறது முதலமைச்சர் தான். ஆளுநர் தொடர்பானவை என்னென்னா ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கறது எல்லாமே இவர் தான். இந்த மாதிரி நியமனம், இந்த மாதிரி பல்வேறு நியமனங்களை பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதும் இவர் தான். அடுத்து சட்டமன்றம் தொடர்பானவை. ஸோ சட்டமன்றத்தை எப்போ கூட்டணும், எப்போ வந்து அதை வந்து முடிச்சு வைக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஆளுநருக்கு ஆலோசனைகளை கொடுக்கறது அவர் தான். இதர அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியின் தலைவர் மக்களுடைய தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பில் அவர் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் போடுறது, இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் மத்திய அரசுடைய சுமூகமாக இயங்கணும். இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் முதலமைச்சர் இருக்கார். அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை அப்படின்றது அங்கே எப்படி மத்திய அரசு இருக்கின்றதோ அதே மாதிரி தான் இங்கேயும் மாநில அரசுக்கும் அமைச்சரவை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை கூட நியமனம் பண்ண முடியும். ஆனால் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ளார அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறி ஆகணும். ஸோ அதற்காக இது ஒரு தேர்தலில் கலந்துக்கிட்டாகணும். இல்லை அப்படின்னா சட்ட மேலவை இருந்ததுன்னா மேலவை உறுப்பினராக மாறணும். அடுத்து 163 இது வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்குறதுக்கு பரிந்துரை செய்து. ஸோ அதுதான் வந்து இந்த 163 சொல்றது என்னன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி வழங்கும் அப்படிங்கிறது 163ல் 1. அடுத்து 164ல் 1 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறதை பற்றி சொல்லுது. ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த 164ல் 1A டோட்டலாக மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அமைச்சரோட பணி என்ன? ஸோ மாநில அரசிற்கான கொள்கைகள் உருவாக்குறது, திட்டங்கள் உருவாக்குறதுக்கு நிதி கொள்கை, அப்புறம் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை உருவாக்குறது, அப்புறம் துறை தலைவர்களோட நியமனம். ஸோ வந்து முதலமைச்சர் வந்து ஆளுநர்கிட்ட சொல்கிறாருன்னா அதற்கு முன்னாடி அமைச்சரை வீட்டை கலந்து பேசிட்டு தான் இதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் பல்வேறு நியமனங்கள், அப்புறம் செலவு, வரவு செலவு திட்ட அறிக்கை, அப்புறம் இந்த பணம் தொடர்பான ஆண்டு வரவு செலவு திட்டம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட மற்ற அமைச்சரோட பணியை கண்காணிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த அமைச்சரவை தான் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸோ இரண்டாவதாக வந்து மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது. ஸோ மாநில சட்டமன்றம்ன்றது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து நமக்கு இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்லையும் 28 மாநில சட்டமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரியில் 2 யூனியன் டெரிட்டரிக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு. ஸோ இதில் சில மாநிலங்கள் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காங்க? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் நீக்கிட்டாங்க. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா தமிழ்நாடுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் பாருங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. அப்படியே வந்து அதுக்கு பக்கத்தில் தான் மகாராஷ்டிராவும் இருக்குது. ஸோ இந்த 4 ஞாபகத்தில் வச்சுட்டு மேலே வந்து 2 தான். வடக்கில் வந்து பார்க்குறப்ப 2 தான். பீகாரும் உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த 6ஐயும் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இவங்கெல்லாம் நியமனம் பண்ணப்படுறாங்க. ஸோ வந்து இதற்காக வந்து பல்வேறு நபர்கள், ஆசிரியர்கள், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர், இவங்களெல்லாம் உறுப்பினர்களாக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இதில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா 36%. இது வந்து 234ல் 15%. 36 மெம்பர்ஸ் இருக்கலாம். 15%, 234ல் 15% தான் இந்த 36 பேர். அடுத்து சட்டமன்ற பேரவை, ஸோ கீழவை அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்கிறாங்க. இதனுடைய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் 500 பேருக்கு மேலே போகக்கூடாது. குறைந்தபட்சம் 60 பேருக்கு குறையாமல் இருக்கணும். 60 பேருக்கு மேலே இருக்கணும். 500 பேருக்கு கீழே இருக்கணும். இதுதான் வந்து சட்டமன்ற கீழவை. அதாவது வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குது கீழவை மட்டும்தான் இருக்குது. மேலவை அப்படின்றது நம்ம கிடையாது. 1986 அதை நம்ம நீக்கிட்டோம். இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ இந்த சட்டமன்ற கீழவையை பெரும்பான்மை இல்லை அப்படின்னா கலைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற மேலவை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இங்கே நமக்கு வந்து தெளிவாக கொடுப்பாங்க. நம்ம அதை இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே எதுவும் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழக சட்டமன்றத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 235 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அதில் 234 பேர் வந்து பார்த்தோன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்களே அதை நீக்கிட்டதுனால டோட்டலாக இப்போ 234 பேர் தான் இருக்காங்க. இந்த ஒரு உறுப்பினரை நம்ம நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆங்கில இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து வேணாம் அப்படின்றதுனால அது வந்து நீக்கிட்டாங்க. அடுத்தாக இந்த சட்டமன்ற கீழவையை பொறுத்த வரைக்கும் கீழவை அப்படிங்கிறதுல ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஸோ வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து தனித்தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இது மேலவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது மேலவையில் இருக்காது. இதே தான் ராஜ்யசபாலையும் இடஒதுக்கீடு இருக்காது. பட் லோக்சபாவில் இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். ஸோ அமைச்சரவை அப்படிங்கிறது இதுதான் வந்து அமைச்சரவையினுடைய ஒரு சிறிய உட்கூறு அப்படின்லாம். இவங்க வந்து கேபினெட் அமைச்சர்கள், அதாவது முக்கியமான துறைகளை உள்ளடக்கிய அமைச்சர்களை தான் இது வந்து குறிப்பிடுது.
இதுதான் வந்து உண்மையான அதிகார மையம். ஏன் அப்படின்னா இப்போ சில துறைகள் தான், எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிதித்துறை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசில் வந்து ஹோம் மினிஸ்டர், ஸோ அந்த மாதிரி வந்து பல்வேறு சில துறைகள் பார்த்தோன்னா இவங்க தான் வந்து மாநில அரசின் முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு தொடர்பானவை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க. இவங்களை தாண்டி மற்ற அமைச்சர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக இந்த நிரந்தரமானது மற்றும் தற்காலிகமானது. ஸோ இந்த அமைச்சரவை குழுக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழுக்கள் வந்து அமைக்கப்படும். ஸோ இந்த நிரந்தரமான குழு, தற்காலிகமான குழு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் 11th 12th வரும். நெக்ஸ்ட் வந்து சபாநாயகர். ஸோ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சட்ட மேலவைக்கும் ஒருத்தர் இருப்பார். ஸோ சட்டமன்ற கீழவைக்கும் சபாநாயகர், அதாவது சபையை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறவங்க, அவையோட டெக்கோரம், அதாவது வந்து அவையுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவங்க தான் அந்த சபாநாயகர். மேலவைக்கும் ஒருத்தர் இருப்பார், கீழவைக்கும் இருப்பார். ஸோ கீழவைக்கு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ. ஸோ வந்து அவர் வந்து எம்எல்ஏலிருந்து இவர் வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுப்பாங்க. இவரை நீக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே வந்து நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டியில், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் அவரை வந்து நீக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து புதிய சட்டமன்றம். ஸோ இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது, அவங்க வந்து ஆட்சியை விட்டு போயிட்டாங்க, அடுத்ததாக வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்றப்போ அது அந்த காலகட்டம் வரைக்கும் சபாநாயகர் அப்படின்றவர் ஏற்கனவே இருந்தவர் தான். அப்படி புதுசாக ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த புதிதாக வந்த கட்சி ஒருத்தரை நியமனம் பண்ணுற வரைக்கும் பழைய சபாநாயகர் தான் பதவியில் இருப்பார். சபாநாயகர் இல்லாதப்போ துணை சபாநாயகர் அந்த பணிகளை மேற்கொள்வார். சட்டமன்ற மேலவை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கீழவை இருக்குல்ல, அதில் 1/3. ஸோ வந்து இப்போ வந்து 240 பேர்னு வச்சுப்போம். அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து சட்டமன்ற மேலவையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 பேர் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 80 பேர் வரைக்கும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு குறையாமல் இருக்கணும். ஸோ 40 பேர் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த 2 ரூல்ஸையும் சொல்கிறது விதி 171 1. சட்ட மேலவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா விதான் பரிஷத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் இது வந்து பழைய புக்கு. 6 மாநிலங்களில் ஈரவை இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். இது ஒரு நிரந்தர அவை. இதை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா மாதிரியே இதை கலைக்க முடியாது. இவங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. அடுத்து இதனுடைய தகுதி 30 வயது நிரம்பியவராக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு பொதுவாக இருக்கக்கூடியது. இப்போ தமிழ்நாட்டில் எப்போ நிற்கிறாங்க அப்படின்றது சொல்லியாச்சு. சட்டமேலவைக்கான தேர்தல். ஸோ யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? 3ல் 1 பேரை உள்ளாட்சி அமைப்பு, 12ல் 1 பேரை பட்டதாரி, 12ல் 1 பங்கு ஆசிரியர், 3ல் 1 பங்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர், 6ல் 1 பங்கு ஆளுநர். ஸோ இவங்க தான் வந்து அதனுடைய தேர்தல் முறை. அடுத்ததாக தலைவரை பொறுத்த வரைக்கும் மேலவை தலைவர், சேர்மன், இவர் தான் நடத்துறாரு. ஸோ இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சட்டமேலவை நீக்கிறத பற்றி அல்லது உருவாக்குறத பற்றி சொல்கிறது 169. சட்டமன்ற கீழவையில் 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடைய ஒரு பில்லை பாஸ் பண்ணி அதை ஆளுநருக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அது சட்டமாக மாறி அதை என்ன பண்ணணும்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே அவங்க சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு சட்டம் மூலமாக மாநிலத்தின் சட்ட மேலவையை உருவாக்கிட முடியும். சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் என்ன? ஸோ சட்டத்தை உருவாக்குறதே இவங்க தான். அடுத்ததாக நிதி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டமன்றம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. சட்டமன்ற மேலவைக்கு இதற்கான அதிகாரம் கிடையாது. நிதி தொடர்பானதுக்கு எப்படி ராஜ்யசபாவோ அதே மாதிரி தான் மேலவையும். அடுத்து நிர்வாகத்துறை மீது முழு கட்டுப்பாடையும் சட்டமன்றம் தான் ஹேண்டில் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது வந்து மாநில அரசின் சட்டமன்ற கீழவைக்கு தான் மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அடுத்து நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுனா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுறது, கொண்டு வந்து இப்போ ஒருவேளை வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யப்படுறதா இருக்கட்டும். அடுத்து பரந்த அதிகாரம், மாநிலத்தினுடைய மொத்த அதிகாரமும் சட்டமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. அடுத்து மாநில நீதித்துறை. ஸோ நீதித்துறை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றங்கள் 1862 உயர்நீதிமன்றங்கள் முதலாக உருவாக்கப்படுது. கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் அலகாபாத், இந்த மாதிரி 4வது உருவாக்கப்பட்டது அலகாபாத். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்களாக உருவாக்கப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் டோட்டலாக ஒரு 25 உயர்நீதிமன்றங்கள் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸோ வந்து 1956 7வது திருத்தச் சட்டம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான நீதிமன்றம் அமைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இதனால தான் நமக்கு இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து 28 ஸ்டேட்னா 28 நீதிமன்றம் இருக்கணும், ஆனால் இல்லை. ஏன்னா அதுக்கான பல்வேறு சூழ்நிலைகளால் அப்படி இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ வந்து 25 நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, இந்த ரெண்டுக்கும் பார்த்தோன்னா சண்டிகர். ஸோ இங்கே இதுக்கு பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா சண்டிகரில் தான் இருக்குது. அந்த சண்டிகர் ஹைகோர்ட் தான் பஞ்சாபை ஹரியானையும் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு பொது நீதிமன்றமாக கவுஹாத்தி நீதிமன்றம் இருக்குது. அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தாக இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். அடுத்ததாக உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியது டோட்டலாக 25 கொடுத்துருக்காங்க. நீதிபதிகள் நியமனம். ஸோ 216 அடிப்படையில் ஸோ தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார்.
அவங்கள பதவி நீக்கம் செய்கிறதும் குடியரசுத் தலைவரால் தான் பண்ண முடியும். ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி வரையறைகளை சொல்கிறாங்க. தனக்கே உரிய நீதி வரையறை, அதாவது ஒரிஜினல் ஜுடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை நேரடியாக அவங்க தலையிடுவாங்க அப்படின்னா, முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில் திருமணம் சார்ந்த வழக்குகள், ஸோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க நேரடியாக தலையிடுவாங்க. இந்த நீதிமன்றங்கள் தனக்கு எல்லைக்குட்பட்ட இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும், தனக்குரிய எல்லைகளில் இந்த 3 மட்டும் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை அவங்களே வேணும்னா பண்ணிக்க முடியும். அவங்களே அந்த கேஸை டைரெக்டாக எடுக்க முடியும். இந்த 3 நீதிமன்றங்களுக்கு மட்டும் அதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதி வரையறை, அதாவது வந்து ஆப்லெட், அதாவது வந்து நமக்கு கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து வரக்கூடிய தீர்ப்புகளில் மாறுபடுறதுனால நமக்கு வந்து இன்னும் நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறது நீதிமன்றமாக உயர் நீதிமன்றம் அப்படின்றது இருக்குது. ஸோ சிவில் மற்றும் குற்றவியல் 2 வழக்குகள்லையும். அடுத்து பேராணை அதிகாரம். ஸோ வந்து மாநில அரசு, ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரத்தை பற்றி சொல்கிறது 226, உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது 32. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்துக்கான அதிகாரம் நீதி பேராணை அப்படின்றது உச்சநீதிமன்றத்தை விட அதிகம். ஏன் அப்படின்னா இந்த 32 அப்படிங்கிறது அவங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டாதான் உச்சநீதிமன்றம் விட முடியும். ஆனால் மாநில அரசுடைய இந்த ஹைகோர்ட் அப்படின்றது தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீதி பேராணைகளை விட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 விதமான நீதி பேராணைகளை இங்கே தெளிவாக சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது வந்து ஒருத்தர் வந்து காணோம், இந்த பாபநாசம் படத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. வேற சில படங்கள்லாம் ஹேபியஸ் கார்பஸ், தெய்வ திருமல் படத்தெல்லாம் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து ஒருத்தரை தவறான முறையில் காவலில் வச்சிருக்காங்களோ இல்லை காணோம் அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு அவரை கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு வழிவகை செய்ய முடியும். அடுத்ததாக வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அரசு அலுவலரையோ இல்லது ஏதோ ஒரு சங்கம் ஏதோ ஒரு அமைப்பையோ என்ன பண்ணலன்னா அது கவர்மெண்ட்ஸ் தொடர்பானது தான். அவங்கள இந்த பணியை விரைந்து முடிக்கிற மாதிரி இவங்களால சொல்ல முடியும், கட்டளையுறுத்த முடியும் நீதித்துறையால். அடுத்ததாக தடையுறுத்தும் அப்படின்னா, கீழமை நீதிமன்றங்கள் தன்னுடைய எல்லைகளை மீறி செயல்படுறப்போ நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடுக்க முடியும். தகுதி வினவு, ஒருத்தர் எந்த பதவிக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் எந்த அடிப்படையில் உட்காந்துருக்காரு அப்படின்றத கேட்க முடியும் இவங்களால. அடுத்தது ஆவண கேட்பு. ஸோ கீழமை நீதிமன்றங்களை நீங்கள் பார்த்த கேஸ்லாம் போதும், இதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க ஆவணத்தெல்லாம் வாங்க முடியும். ஸோ செட்டியோரி அப்படின்றது. அடுத்து மேற்பார்வை. ஸோ ராணுவ நீதிமன்றத்தை தவிர மற்ற தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களையும் கீழமை நீதிமன்றங்களையும் மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் மாநில உயர் நீதிமன்றத்திற்கு இருக்குது. கீழமை நீதிமன்றங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய நியமனம் மற்றும் அவங்களுடைய பதவி, ஸோ வந்து விடுமுறை, சம்பளம், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இவங்க தான். அப்புறம் ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். ஸோ உச்ச நீதிமன்றமும் ஆவண பாதுகாப்பு பெட்டகம் தான், மாநில அரசனுடைய மாநில உயர் நீதிமன்றமும் ஆவண பாதுகாப்பு பெட்டகம் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த கேஸுடைய தீர்ப்பு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து நீதி புனராய்வு அதிகாரம். ஸோ வந்து இந்த மாநில அரசு, மத்திய மாநில அரசுகள் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானதா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறதா இந்த நீதி புனராய்வு. ஸோ மாநில அரசுக்கு இந்த உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது இந்த 226 மற்றும் 27 அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட நீதி புனராய்வை பற்றி சொல்லுது. இது 1976 நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1977 43வது சட்டத்திட்டத்தின் மூலமாக மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. இந்த படத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிகண்ட சோழன் வந்து நீதிகண்ட சோழனுடைய சிலையை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்தாக இந்த 12th பொறுத்த வரைக்கும் இதே தான். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தேர்வு முறை நம்ம இப்போ இங்கே 12th பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து ஆளுநரின் தேர்வு முறை இது 3வது பாடத்தில் இருக்குது 12th. அங்கே வந்து வந்து சில விதிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 153 அப்படின்றது மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை தான் 1956 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு ஆளுநராக நியமிக்க முடியும்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஆளுநர் நியமனம். அங்கே சொன்னதெல்லாம் தான் இங்கேயும் சொல்லுவாங்க, என்ன விதியோடு சேர்ந்து சொல்லுவாங்க. 155ன்றது ஆளுநர் நியமனம் பற்றி சொல்லுது. அவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்கிறது 156. நெக்ஸ்ட்டு ஸோ அவருடைய அதிகாரத்தை பற்றி இந்த இடத்துல டோட்டலாக சொல்லுவாங்க. நாம் அங்கே சொன்னதை அப்படியே இங்கே பாக்ஸ் மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சட்டமன்ற அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், நிதி அதிகாரம், விருப்ப அதிகாரம், அங்கே சொன்னதே தான் திரும்பி இங்கேயும் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா சில அதிகாரம் ஆர்டிகல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தாக இந்த முதலமைச்சரை பற்றி கொடுத்துருப்பாங்க. தலைமை வழக்குரைஞர். ஸோ வந்து மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த தலைமை வழக்குரைஞர் அவருடைய ஆர்டிகல் பார்த்தோம்னா 165. ஸோ 165. நெக்ஸ்ட்டு ஸோ முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் பணிகள், ஸோ அது தொடர்பானவற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே சொன்னதான் இங்கேயும் திரும்பி கொடுத்துருப்பாங்க, ரிப்பீட் ஆகிருக்கும், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் வந்திருக்காது. மாநில அமைச்சரவை குழு, அவங்க சொன்ன அதே விஷயம் தான் வந்திருக்கும். ஸோ இன்றைக்குள்ள இந்த மாநில அரசு அப்படின்றத முடிச்சிருங்க. அடுத்ததில் நமக்கு பஞ்சாயத்து ராஜ் போன்றவற்றை பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.